ராகின்னு சொன்னாவே குழந்தைங்கள தேடி பிடிச்சு நம்ம வந்து சாப்பிட வைக்கிறது மாதிரி இருக்கும். ராகியில் செஞ்சுருக்கோன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ராகியில் செஞ்சதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஏலக்காய், ஒரு 5 பாதாம் வந்து சேர்த்துக்கரலாம். விருப்பப்பட்டால் ஒரு 3 முந்திரி வந்து சேர்த்துக்கரலாம். நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ் வந்து பிடிக்குமோ அந்தந்த நட்ஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். அதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வந்து வறுக்கலாம். வறுக்கும் போது ஃபஸ்ட்டு மாவு வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கிறது மாதிரி இருக்கும். வறுபட நல்லா பொழுன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஆற வச்ச இந்த மாவு, இந்த நட்ஸை ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்து அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வந்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரிக்கே அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி வந்து சேர்த்துருக்கோம். சர்க்கரை சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், இல்லாட்டா நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கரலாம். சேர்த்து அதிலேயே 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்து இந்த மாதிரிக்கே அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 2 டம்ளர் பால் வந்து சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுறணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிக்ஸையும் இதில் வந்து சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ராகி மாவு கீழே கட்டி பிடிக்காத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆனதோட இந்த பால் நல்லா வந்து பொங்கி வந்து வரும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கூழ் மாதிரிக்கு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரிக்கு அளவில் இருக்கணும். அதிகமாக கெட்டியாக வந்து இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்துச்சுன்னா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரிக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இந்த பால் நல்லா பொங்கி வர்றது வரைக்கும் அடுப்பில் வச்சு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ராகி மாவில் செஞ்சதுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. குழந்தைங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. இது மாதிரிக்கு ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள் விரும்பி வந்து கொடுப்பாங்க. இதில் சேர்த்துருக்க அந்த ஏலக்காய் வாசனையோடு குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நட்ஸுக்கு பதிலாக நிலக்கடலை பருப்பி இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் அடிச்சிட்டு இந்த பாலில் சேர்த்து சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ ஹெல்த்தியான ட்ரிங்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் குறிஞ்சிமலை சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.